ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பருப்பு பாயசம், பாசி பருப்பில் ஒரு சுவையான பாயசம் எப்படி ரெடி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதை எப்படி சிம்பிளாக பர்ஃபெக்டாக நம்ம ஒரு சுவையான பாயசம் ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் இன்றைக்கி ஒரு அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசியை வறுத்துக்க போகிறோம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிக்க போகிறோம். நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்லா ஒரு 4 to 5 minutes ஆகும். இது நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கு பேரலாக நான் ஒரு பவுலில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அதில் ஆட் பண்ணி நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நிதானமாக நம்ம ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாயசம் சீக்கிரமாக குக் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்தளவு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நான் அந்த கொதிக்கிற தண்ணியில் இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கிற டைமில் இதை ஆட் பண்ணுங்கள். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் இதே கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதையுமே ஒரு 4 to 5 minutes நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருகாமல் வறுக்கணும். நல்ல கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு வறுக்கணும். ஆனால் பருப்பு கருகாமல் பார்த்துக்கணும். நம்ம அதுக்குள்ளே நமக்கு ஜவ்வரிசி சைடில் வெந்துகிட்ருக்கு. இப்போ இந்தளவு நல்ல கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வேக வைக்க போகிறோம். நல்லா கோல்டன் கலர் ஆகிருக்கு பார்த்திங்களா. குக்கரில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் இந்த பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறோம். நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு ஒரு 2-3 விசில் விட்டால் இந்த பருப்பு நல்ல பூவாக மலர்ந்துடும். ஸோ இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பார்த்திங்களா. இந்தளவுக்கு வேகணும் நம்மளோட பருப்பு. இந்த மீன் டைம் நம்ம ஜவ்வரிசியும் வெந்துகிட்ருக்கு சைட் பை சைட். இதை இந்த பருப்பை கொஞ்சம் நல்லா நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நல்லா மசிச்சு விட்டோன்னா நல்லாயிருக்கும். இந்த பருப்பு தனித்தனியாக தெரிகிறத விட மசித்த பருப்பு தான் இந்த பாயசத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம ஒரு 3/4 வெந்திருக்கு நம்மளோட ஜவ்வரிசி. அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் சேர்த்து குக் பண்ணிடலாம். ஜவ்வரிசி 3/4 வெந்த பிறகு தான் இதில் ஆட் பண்ணணும். நம்ம முதலே இதிலே ஆட் பண்ணிட்டோன்னா ஜவ்வரிசி வேகாமல் தனித்தனியாக நிற்கும். ஸோ அதுக்காக அதை தனியாக குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பருப்போடு அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது இது ரெண்டும் ஓரளவுக்கு நல்லாவே சேர்ந்து வெந்திருக்கு பார்த்திங்களா. ஒரு 5 to 7 minutes ஆனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெறும் தேங்காய் அரைச்சி திக் பால் அப்புறமா தேங்காய் பால் ரெண்டையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சிட்ருக்கேன். இதில் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கும். ஸ்வீட் ஜாஸ்தியாக வேணும்னா ஒரு கப் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெல்லத்தை நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். லைட்டாக அதில் ஏதாவது தூசி இல்லைன்னா மண் ஏதாவது இருந்தால் அது நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அதில் ப்யூரிஃபை ஆகிடும். ஸோ இதில் ஒரு சின்ன ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்க போகிறோம். ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டோம்னா அதில் இருக்க தூசியெல்லாம் நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஸ்ட்ரெயின் பண்ணி இப்போ நம்ம வெல்லம் சிரப் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பருப்பு அதுக்கப்புறம் ஜவ்வரிசி இது வெந்த மிக்சரில் நான் தண்ணி பால் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அந்த தண்ணி தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக லோ ஃப்ளேமில் இதை கொதிக்க விடலாம். இப்போ ஒரு 2 to 3 minutes கொதித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஜாகரி சிரப் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். இப்போ பவுல் பத்தலைங்கிறதுனால நான் இன்னொரு பவுலில் மாற்றிட்டு நான் எல்லா சிரப்புமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ கடைசியாக ஒரு 2 to 3 minutes கொதித்ததுக்கப்புறமா நம்ம திக்கான தேங்காய் பால் ஒரு கப் அளவுக்கு ஒரு திக்கான தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இனிப்புன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தியாக வேணும்னாலும் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட திக் தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா ரொம்ப டேஸ்டியான பருப்பு பாயசம் ரெடி. இதுக்கு யூஸ்வலாக தேங்காய் பீசஸ் இருக்குது இல்லையா, அதை நெய்யில் வறுத்து ஆட் பண்ணுவாங்க. இன்றைக்கி அது இல்லைங்கிறதுனால நான் கேஷ்யூஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கேஷ்யூஸ் நட்ஸ் எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான். தேங்காய் சில்லு இருந்ததுன்னா அதை நீங்கள் கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை வீடியோ. தேங்க்யூ.